பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 4 பேருக்கு தீயணைப்பு வீரருக்கான பணி ஆணையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக இருந்த பணியிடங்கள் நேரடி போட்டித் தேர்வு வாயிலாக உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கடந்த மே மாதம் பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. மேலும் காலியாக இருந்த பணியிடங்களை முதன்மை தேர்வு பட்டியலில் இருந்தவர்கள் பணியில் சேர தவறியதால் ஏற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களை கொண்டு பணி அமர்த்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒரு பெண் உள்ளிட்ட 4 தீயணைப்பு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டசபையில் நேற்று நடந்தது. முதல்வர் ரங்கசாமி தேர்வான தீயணைப்பு வீரர்களுக்கு பணி ஆணை வழங்கினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். ஓட்டு திருட்டு புதுச்சேரியில் இருந்திருந்தால் வைத்திலிங்கம் MP ஓட்டு திருட்டில் தான் வெற்றி பெற்றார் என்ற சந்தேகம் உள்ளது என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கருத்தை தெரிவித்துள்ளார். பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம், தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டினை கொண்டாடும் வகையிலும் வருங்கால சந்ததியினரிடம் கொண்டு செல்லும் வகையில் நாளை இன்று மாலை 5 மணிக்கு புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் வந்தே மாதரம் 150 என்ற வாசகத்துடன் முழு பாடலும் பாடப்பட உள்ளது. தொடர்ந்து சுதேசி உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மேலும் பேச்சு, கட்டுரை போட்டிகளை நடத்தப்படுகிறது. 8ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி ஒற்றுமை ஓட்டம் காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். BLA 2 முகவர்களை நியமித்து SIR பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் காங்கிரஸ், திமுகவினர் அதிகாரிகளை விரட்டும் வேளையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் அரசின் செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஓட்டு திருட்டு புதுச்சேரியில் இருந்திருந்தால் வைத்திலிங்கம் MP ஓட்டு திருட்டில் தான் வெற்றி பெற்றார் என்ற சந்தேகம் உள்ளது என்றார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 25 பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன. இவை தனியார் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயக்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வலியுறுத்தியும் தனியார் மூலம்தான் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் தனியார் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சம்பளம் குறைவாக கொடுக்கப்படுவதால் பேருந்துகளை இயக்க மாட்டோம் என கூறி பேருந்துகளை பணிமனையில் நிறுத்தியுள்ளனர். தற்பொழுது சம்பளமாக 21,000 ரூபாய் வழங்கப்பட்டாலும் பிடித்தம் போக கையில் 17,000 மட்டுமே கிடைக்கிறது. அதனால் சம்பளத்தை 25,000 உயர்த்த வேண்டும் என பேருந்து ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பேருந்து சேவை கடந்த 27ஆம் தேதி துவங்கியது. 10 நாட்களுக்குள்ளேயே ஸ்ட்ரைக் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை சேர்ந்த 4 பெண்கள் மோசடி கும்பலிடம் ரூபாய் 3.30 லட்சம் ஏமாந்துள்ளனர்.
திருபுவனையை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெலிகிராம் செயலி மூலம் ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக வருமானம் பெறலாம் என கூறியுள்ளார். அதை நம்பி பல்வேறு தவணைகளாக 2,44,383 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை திரும்ப இழக்க முயன்றபோது அவரது கணக்கை முடக்கி கூடுதல் பணம் கேட்டுள்ளார். அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்த பெண் 43,999, கரசூரை சேர்ந்த பெண் 32,000, டி நகரை சேர்ந்த பெண் 10,000 என 4 பெண்கள் மோசடி கும்பலிடம் 3,30,382 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆசிரியர் தகுதி தேர்வை அனைத்து ஆசிரியர்களும் எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய புதுச்சேரி அரசு கவனம் செலுத்த வலியுறுத்தி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு அனைத்து ஆசிரியர்களும் எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்ய புதுச்சேரி அரசு கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் அனைத்து நிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து நிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் ஜெரோம் ஆரோக்கியராஜ் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த ஆசிரியர்களை உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வழங்கி வரும் பாட புத்தகங்கள், பள்ளி சீருடைகள் மற்றும் தையல் கூலி முதலியவற்றை காலத்தோடு வழங்கிட வேண்டும், சிபிஎஸ்இ விதிமுறைகளின்படி ஆண்டு இறுதி தேர்வு முடிந்தவுடன் ஆசிரியர்களுக்கு உரிய விடுப்பினை வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அனைத்து நிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு காரில் கடத்தி வரப்பட்டு ரூபாய் 7 லட்சம் மதிப்பு குட்கா பொருட்களை கண்டமங்கலத்தில் போலீசார் பறிமுதல் செய்தனர். விக்கிரவாண்டி டிஎஸ்பி சரவணன் மேற்பார்வையில் கண்டமங்கலம் இன்ஸ்பெக்டர் பாண்டியன், சப் இன்ஸ்பெக்டர் சிவசந்திரன், டிஎஸ்பியின் தனிப்படை சப் இன்ஸ்பெக்டர் சண்முகம் ஆகியோர் தலைமையிலான போலீசார் நேற்று அதிகாலை கண்டமங்கலம் புதுச்சேரி சாலையில் நவமால் காப்போர் மேம்பாலம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட 2 கார்களை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் கார்களில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் 44, ராஜஸ்தான் மாநிலம் புனாசா பகுதியைச் சேர்ந்த ஹக்கீம் 30, ராஜஸ்தான் மாநிலம் ரபாரிஸ்வார் பகுதியைச் சேர்ந்த நீலேஷ்குமார் 34 என்பதும் மூவரும் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு கார்களில் 476 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிந்து 3 பேரையும் கைது செய்து ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்களை பறிமுதல் செய்தனர். மூவரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பசுமை திறன் மேம்பாட்டு திட்ட பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகத்தின் ஆதரவுடன் மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் கீழ் செயல்படும் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் மூலம் பசுமை திறன் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதன்படி வரும் டிசம்பர் 22ஆம் தேதி 64 வேலை நாட்கள் கொண்ட சூரிய நிறுவன உதவி மேலாளர், 56 வேலை நாட்கள் கொண்ட மின்சார வாகன சார்ஜிங் நிறுவல் நுட்ப நிபுணர், ஜனவரி 19ஆம் தேதி 49 வேலை நாட்கள் கொண்ட ஆகாய தாமரை தொழில் முனைவர் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி கட்டணம் இல்லை. புதுச்சேரி பகுதியை தவிர பிற பகுதிகளில் இருந்து வரும் விண்ணப்பதாரர்களுக்கு தங்கும் வசதி மற்றும் உணவு இலவசமாக வழங்கப்படும். ஒவ்வொரு பயிற்சிக்கும் மொத்தம் 30 பேர் மட்டுமே சேர்க்கப்படுவர். பயிற்சி முடிவில் அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை எழுத்தர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 11 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணையை வழங்கினார்.
புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனம் மூலம் விளையாட்டு வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிகளில் 6 நபர்களுக்கும் மற்றும் கீழ்நிலை எழுத்தர் பதவிகளில் 5 நபர்களுக்கும் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணியாணைகளை வழங்கினார். அரசு கொறடா திரு ஏ.கே.டி. ஆறுமுகம், சார்பு செயலர் ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். வந்தே மாதரம் பாடல் உருவாகி 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் வந்தே மாதரம் பாடல் உருவாகி 150 ஆண்டுகள் நிறைவு பெறும் சிறப்பு விழாவை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த வந்தே மாதரம் பாடலை பாடி நிகழ்ச்சி நடத்துமாறு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் வந்தே மாதரம், தேசபக்தி பாடல்கள் மற்றும் தேசிய கீதம் ஆகிய பாடலை ஒருமித்த குரலில் அனைவரும் பாடி தங்களது தேசபக்தியை வெளிப்படுத்தினர். இதில் துணை ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய்கனி, அன்னம் உள்ளிட்ட பல விதங்களில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த அன்னாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அரசியல் கட்சியினருடன் கணக்கெடுப்பு படிவம் வழங்கிய ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் 2 அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை தொகுதி வாக்காளர் பதிவு அதிகாரி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தேர்தல் ஆணைய உத்தரவின்படி புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக கடந்த 4ஆம் தேதி முதல் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டையில் 2 ஓட்டுச்சாவடி அலுவலர்களுடன் சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் உடன் இருந்ததாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவ்விரு பகுதிகளிலும் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் 2 மாற்றிவிட்டு வேறு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் கணக்கெடுப்பு படிவங்களை வழங்க செல்லும் பகுதியை அரசியல் கட்சிகளை சேர்ந்த ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு முன்னதாக தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆனதை வில்லியனூர் காவல் நிலையம் அதிகாரிகள் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் பாடலை பாடி தேசப்பற்றை நினைவு கூர்ந்தனர். இந்திய தேசத்தின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகளை கடந்ததை கொண்டாடும் வகையில் எஸ்.பி. சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர் காவல் நிலையத்தின் எதிரே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை பாடி தேசப்பற்று, ஒற்றுமை, பெருமை ஆகியவற்றை நினைவு கூர்ந்து பள்ளி மாணவர்களுடன் காவல்துறை அதிகாரிகளும் வந்தே மாதரம் பாடலை பாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன், வில்லியனூர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி, உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நளினி உட்பட வில்லியனூர் காவல் காவலர்கள், மகளிர் காவல் நிலைய காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட லேப் டெக்னீஷியன்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செவிலியர் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் பகுதியில் தனியார் பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்குள்ள செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் மருத்துவமனையில் பயிற்சிக்காக செல்லும்போது அங்குள்ள எக்ஸ்ரே பிரிவில் டெக்னீஷியனாக பணிபுரியும் 2 வாலிபர்கள் 10க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரியின் உள்ளீட்டு புகார் குழுவிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அவர்களும் விசாரணை நடத்தி குற்றம் நடந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை மூடி மறைக்கும் தனியார் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவிகள் மீது பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர்களை பணிநீக்கம் செய்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கல்லூரி வளாகத்தில் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுவை காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்காலில் உள்ள பல்கலைக்கழகத்தின் கிளை ஆகியவற்றில் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவிகளுக்கு லேப் டெக்னீஷியன்கள் பாலியல் தொல்லை கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.